பலுவை பானுமதி ராமகிருஷ்ணா. வேற யாரும் இல்லைங்க, பி. பானுமதி. இவங்க ஆந்திர பிரதேசத்துல ஓங்கலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன கிராமத்துல பிறந்தவங்க. இசை படிக்கிறாங்க, நாட்டியம் தெரியும், நல்ல குரல் வளம் உண்டு. 18வது வயதிலேயே இவங்களுக்கு திருமணம் ஆயிருது. இவங்க முதல்ல படத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு நடிக்க வேண்டாம்னு முடிவெடுத்தப்ப பி.என். ரெட்டியினுடைய சொர்க்கசீமான்னு ஒரு படம், அதுல கதாநாயகியா நடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் கடைசி படம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க கணவரும் சரி பரவாயில்ல ஒரு படம் நடிச்சுக்கங்கிறாரு. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, சொர்க்கசீமா அந்த காலத்துல மிகப்பெரிய வெற்றி படம். இன்னைக்கு சொல்றதா இருந்தா சூப்பர் டூப்பர் ஹிட். அப்புறம் என்ன, இவங்க கதாநாயகி, அதுக்கு மேல பாடகி, இவரும் இவருடைய கணவரும் சேர்ந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர். பரணி ஸ்டுடியோவை இவங்க கட்டுறாங்க, படங்கள் தயாரிக்கிறாங்க, இவங்க டைரக்ட் பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கு மேல மிகச்சிறந்த எழுத்தாளருங்க. எழுத்தாளர்னா கவிதைகள் மட்டும் இல்லை, தனக்கும் தான் மாமியாருக்கு இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளை வச்சு ரொம்ப நகைச்சுவையாக எழுதி அத்தகாரு கதலுன்னு இவங்க எழுதின அந்த கதை சாகித்ய அகாடமி விருது பெற்றதுங்க தெலுங்குல. தமிழில் கூட மாமியார் கதைகள் அப்படின்னு அது தொடராக வந்துச்சுங்கிறாங்க. சரி, இவங்க எவ்வளவு காலமாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறதா இருந்தால்,